என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி இப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் என்னுடன் பயிலும் சக மாணவர்களையும் இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நடுவரையா அவர்களையும் வணங்கி பேச போகிறேன். என் தலைப்பில் இறங்கி எதிரணியினர் போதையே போதையேன்னு பேச வந்திருக்காங்க, அவங்களை எதிர்த்து தலைபேசியேன்னு பேச வந்திருக்காங்க. நடுவரையா அவர்களே, அப்பெல்லாம் பப்ளிக் எக்ஸாம்னா புரட்டின புக்கையே 4 தடவை புரட்டிட்டு இருப்பாங்க. இப்பெல்லாம் புக்கை திறக்கிறாங்களோ இல்லையோ ஃபேஸ்புக்கை திறக்கிறாங்க. என்னன்னு ஐ எம் கோயிங் டு பப்ளிக் எக்ஸாம்னு, இது தேவையா? அதுக்கு எத்தனை லைக் வீந்திருக்குன்னு வேற பார்க்குறாங்க. நாளைக்கு வரப்போகிற கொஷின் பேப்பரை விட அந்த ஃபேஸ்புக்கில் விழுவ லைக்குக்கு தானே ஆர்வம் அதிகமாக இருக்குது. மாணவர்கள் பாதி பேர் ஃபேஸ்புக்கில் மாட்டிக்கிட்டு படிக்கிறதே மறந்துட்டாங்க. சில பேருக்கு படிப்பு மேலே இருந்த ஆர்வமே போயிடுச்சு. 1 GB 3D ரேட்டுன்னு தெரியுது, ஆனால் 1 கிலோ தக்காளி ரேட்டு தெரியலைங்கய்யா. நீதளத்தில் இல்லாத கருத்தே இல்லையாமா. ஆனால் எங்களுக்கு தானே தெரியும் அது எங்கள் சித்தரும் புத்தர்களும் எழுதிய புத்தகத்திலிருந்து சுட்டதுன்னு. இதுக்கு தான் எங்கள் சித்தர் அப்பவே சொல்லியிருக்காரு, பிண்டம் போல் ஒன்று கண்டுபிடிக்கப்படும், அந்த கண்டுபிடிப்பு மனிதனே ஆட்சிக்கும் என்று. ஃபேஸ்புக்கில் மாட்டிக்கிட்டு நாங்கள் படுற பாடு இருக்கே, ஐயையோ அப்பப்பா முடியலங்க. அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால மாணவர்களோட சாதிக்கும் திறன் 7% குறைஞ்சிருக்குன்னு கணக்கீடு சொல்லுது. நடுவர் அவர்களே, ஒரு காலேஜ் படிக்கிற பையன் கிளம்பி சாப்பிட வந்து உக்காடுறான். அவங்க அம்மா, தம்பி தட்டை பாருப்பா இட்லி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவன் ஃபோனையே பார்த்துட்டு இருக்கான். மறுபடியும் சொல்கிறாங்க, தம்பி தட்டை பாருப்பா இட்லி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. திரும்பவும் அந்த பையன் பார்க்கல, ஃபோனையே பார்த்துட்டு இருக்கான். அவங்க அம்மா கோவமாய் எந்திரிச்சு போயிடுறாங்க. அது கடைசியாக அந்த பையன் பார்க்குறான், தட்டில் இட்லியே இல்லை. அவன் என்ன பண்ணுறான், நம்ம அம்மா வச்ச இட்லியை சாப்பிட்டுமோன்னு நினச்சி எந்திரிச்சு போயிடுறோம். அவங்க அம்மா கோவத்தில் இட்லியை தூக்கி போட்டுடுறாங்க. வாசலில் இருந்த நாயோட தட்டில் போய் விழுந்துருச்சு. அந்த நாய்கிட்ட ஃபோன் இல்லைல்ல, அந்த நாய் ஓடி போய் தட்டில் இருந்த இட்லியை சாப்பிட்டுருச்சு. அப்போது தொழில்நுட்பம்னா என்னன்னே தெரியாது, அந்த சின்னஞ்சிறு ஜீவன் நிம்மதியாக சாப்பிடுது. தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்ச மனிதர்களால் இன்னைக்கு நிம்மதியாக சாப்பிட முடியல. நடுவர் அவர்களே, ஒவ்வொரு மனிதனும் ஃபேஸ்புக்கில் அவங்களோட ஃபோட்டோவை போட்டுட்டு 4 பேர் அவங்களுக்கு லைக் பண்ணிட்டா அதுதான் தனக்கு கிடைச்ச அதிக அங்கீகாரம்னு நினச்சிட்டு இருக்காங்க. யாருமே லைக் பண்ணலாம், அந்த முகத்தோடு தானே வாழ போகிறாங்க. அந்த முகத்தை மாற்றிக்குவா போகிறாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கணும், வரலாற்றில் இப்போ வரலாற்றை நம்ம பெருசாக நினச்சிட்டு இருக்கோம். அன்னை தெரசா, மகாத்மா காந்தி எல்லாம் நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்து லைக் போடல, நம்ம அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு நம்ம இதயத்துலேருந்து லைக் போட்டிருக்கோம். நடுவர் அவர்களே, அப்பெல்லாம் நம்ம பாட்டி நம்ம பிள்ளைங்க அழுதாங்கன்னா சாப்பாடு ஊட்டுறதுக்கு அங்கே பாரு பறவை கத்துது, அங்கே பாரு நாய் ஓடுதுன்னு சொல்லி ஊட்டி விடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் நம்ம பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபோனு சாப்பிடுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போது பெற்றோர்களே சமூக ஊடகங்கள் வளர்கிறதுக்கு காரணமாக இருக்காங்க. அதெல்லாம் தவிர்க்கணும் நடுவர் அவர்களே. இதனால் இவ்வளோ நடந்துட்டு இருக்கும் போதும் மாணவர்கள் எல்லாம் தலகாணிக்கு அடியில் ஃபோனை வச்சுட்டு தூங்குறாங்க. அப்படின்னா என்ன, நல்ல நல்ல கனவுகளாக வரும், கெட்ட கனவுகள் தான் வரும். அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, தலைவர்களோட புத்தகத்தை வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் குறிப்பாக அப்துல் கலாம் ஐயாவோட புத்தகத்தை சொன்னால் இளைஞர்களை அவரை விட நேசிக்கிறவங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தாருன்னா இளைஞர்களுக்கு அதுலேருந்து என்ன கருத்து சொல்லணும்னு நினைப்பாரு. அப்படிதான் ஒரு தடவை வட இந்தியாவில் ஓடிட்டு இருக்க பிரம்மபுத்திரா நதியை பார்த்து அது பெருக்கெடுத்து ஓடுது, அகண்டு பறந்து பெருக்கெடுத்து ஓடுது. அதே நதி வங்கக்கடல்ல பயன்படாத கலக்கிறத பார்த்துட்டு அப்துல் கலாம் ஐயா சொல்றாரு, இது போலதான் இந்தியாவின் இளைய சக்தியும் இது போல்தான் வீணாகிறதுன்னு சொல்றாரு. அவருடைய கனவு என்னன்னா இந்தியா வல்லரசு ஆகணும், அதுவும் இளைஞர்களால இந்தியா வல்லரசு ஆகணும். இளைஞர்களால இந்தியா வல்லரசாக வேண்டும் தான் அப்துல் கலாம் ஐயோட கனவு. அதை நிறைவேற்ற வேண்டும். அதுக்கு நம்ம சமூக ஊடகங்களை பயன்படுத்துறதை தவிர்க்க வேண்டும். எனவே சமூக ஊடகங்கள் அலைபேசியே கெடுதலானது என கூறினார். விடைபெறுகிறேன். நன்றி.